இன்றைக்கி மிக்ஸி சன்னா வச்சு ஒரு குழம்பு செய்யலாங்க. கூடவே 2 கிராம்பு தண்ணி முங்குற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடையை வச்சுட்டு கடையில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திட்டு நல்லா ஆற வச்சு பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு பொட்டேட்டோ கட்டரில் கட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடையை வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணியை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், சன்னா குழம்பு ரெடி. பாய்.